இன்னைக்கு உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய விஷயம், அது ஒரு சந்தோஷமா இருக்கலாம், அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், அது செல்வமா இல்ல பிரதர். ஒரு காலத்துல எங்க வீட்ல எல்லாமே இருந்துச்சு, we lost everything. ஓகே ஃபைன், ஓகே. ஒரு காலத்துல சேவிங்ஸ் நிறைய வச்சிருந்தேன், இன்னைக்கு அதெல்லாம் செலவாயிருச்சு. ஒரு காலத்துல ஆரோக்கியமா இருந்தேன், அந்த ஆரோக்கியம் சுகமெல்லாம் போயிருச்சு. now I have pain. எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை இயேசு உங்களுக்கு மீட்டு கொடுக்க விரும்புகிறார். இப்ப இரும்பு என்ன ஆகிறது? இரும்பு மிதக்குமா? வாய்ப்பே இல்லையே. இரும்புக்கு மிதக்கும் தன்மையே இல்லை. இரும்பு மிதக்காது. சம்டைம்ஸ் இந்த கிரிட்டிசிசமும் இந்த பொறாமையும் தான் பல ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுச்சு. குறைபேசியே நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டுக்கு வராமல் நம்மளே முட்டுக்கட்ட போட்டோம். அந்த ஒரு சீப்பான மைண்ட் செட் நம்ம மைண்டில் இருக்கவே கூடாது. அடுத்தது நான் சொல்கிறேன், பேசுகிறத கேட்குற ஆள் இருக்கிறனால தான் பேசுகிறவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பேச. உங்கள்கிட்ட வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தன் குறை பேசுகிறான்னா உங்கள் காதை அடைக்க முடியுமா? நீங்கள் உங்களை காப்பாற்றிட்டீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை கேட்டு நீங்கள் அதை பேசுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் அதை என்ன பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவதும் கர்த்தர் ஒருத்தரை உயர்த்தும் போது அதை செலிப்ரேட் பண்ணுறதும் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே அவர்களை பற்றி குறை பேசாதிருங்கள். ரைட்? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நித்திய கீர்த்தி உள்ளவன் என்ன? அவனுடைய மவுசு குறையாதுடா, அவன் ஃபேம் குறையாது. ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தாங்க பிரதர், இன்னைக்கு அட்ரஸில் அப்பெல்லாம் சொல்ல மாட்டான். நித்தியத்துக்கு உன் பேர் பேசுற மாதிரி அவன் நித்திய கீர்த்தி உள்ளவனா இருப்பான். அவன் யார்? நீதிமான். அடுத்த வருஷம் துர்ச்செய்தியை கேட்கறதுனால என்ன பண்ண மாட்டானா? பயப்பட மாட்டான். அவன் இருதயம் யாரை நம்பி திடனா இருக்கும்? 100%. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமே இருந்தாலும் அவன் கர்த்தரை தான் நம்புவான். ஆஸ்தியை நம்ப மாட்டான், அவன் நிலைச்சிருப்பான். துர்ச்செய்தியை கண்டு அவன் என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான். பூமியே நிலை மாறி நிலை குழந்து போனாலும் அவன் கர்த்தரை நம்பி எந்திரிச்சிருவான், அவன் ஜெயிச்சிருவான். ஸோ சர்ச், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருக்கணும். அடுத்த கட்டத்தை யோசியுங்கள். ஒரு நிலையில் ரொம்ப நாளாக இருந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து தீர்க்க தரிசனமாக பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கோங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கு we need a bigger space அப்படின்னு கேட்குறாங்க. அதை செய்யுங்கன்றாரு. நீங்களும் வாங்கன்றாங்க. போகிறாங்க. வெட்டுனா ஒரு கோடாரி கீழே விழுந்துருச்சு. அந்த கோடாரி அவன் மிஸ் பண்ணிட்டான். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய விஷயம், அது ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது செல்வமாக இல்லை பிரதர். ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் எல்லாமே இருந்துச்சு, we lost everything. ஓகே ஃபைன், ஓகே. ஒரு காலத்தில் சேவிங்ஸ் நிறைய வச்சுருந்தேன், இன்னைக்கு அதெல்லாம் செலவாயிருச்சு. ஒரு காலத்தில் ஆரோக்கியமாக இருந்தேன், அந்த ஆரோக்கியம் சுகமெல்லாம் போயிருச்சு. now I have pain. எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை இயேசு உங்களுக்கு மீட்டு கொடுக்க விரும்புகிறார். go back to 2 Kings 6. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு போயிருங்க. இந்த ஒருவன் தன்னுடைய கோடாரியை அவன் ஆற்றிலே விழுந்த உடனே அவன் கூப்பிடுகிறான், ஐயோ இது இரவலாக வாங்கப்பட்டது. இது விழுந்ததை பார்த்த உடனே அவன் கத்தறான், இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அடுத்த வசனம், தேவனுடைய மனுஷன், where you lost it, எங்கே விழுந்தது உனக்கு தெரியுமாடா? நீ வெட்டும் போதுதான அந்த கோடாரியை போட்ட, தண்ணியில் எங்கடா விழுந்துச்சுன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை பார்த்து, எங்க நீ இழந்தையோ அதே திரும்பி வருங்கிறார். இழந்தது திரும்பி வரும். don't worry, you will never lose. எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை அவனுக்கு எலிசாக்கு காமிக்கிறான். அந்த ஸ்பாட்ல தான் என் கோடாரி விழுந்துச்சு, அந்த இடத்துல தான் என் வாழ்க்கையில. வேதம் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அதே ஸ்பாட்டுக்கு வந்து நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அதே ஜீவனை பரிபூரணப்படுத்தவும் I have come. அங்கே எங்க விழுந்துச்சு எனக்கு காட்டு. அங்கதான் விழுந்துச்சு. விழுந்த உடனே என்ன பண்றாருன்னா, அந்த வசனத்தை போடுங்க. காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை என்ன பண்ணினா, இப்ப இரும்பு என்ன ஆகிறது? இரும்பு மிதக்குமா? வாய்ப்பே இல்லையே. இரும்புக்கு மிதக்கும் தன்மையே இல்லை. இரும்பு மிதக்காது. ஆனால் இங்க ஒரு தீர்க்கதரிசன செயலை தீர்க்கதரிசி செய்கிறார். அவர் ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்தில் போடுகிறார்.
கொம்பு விழுந்த இடத்தில் இரும்பு மிதக்கிறது. கொம்பு விழுந்த இடத்தில் இரும்பு என்ன பண்ண ஆரம்பிக்கிறது? சம்திங் சூப்பர் நேச்சுரல் இஸ் ஹேப்பனிங். எது கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியோ, எது தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சியோ, எதை இழந்துட்டேன்னு நினைச்சியோ, இட் இஸ் கமிங் அப். அது மேலே ஏறி வருகிறது. அது நீ கண் பார்க்க உன் கண்களுக்கு முன்னாடி எங்க தொலைச்சியோ அங்கே திரும்பி வர்றதை பார்க்கிற. இது ரெண்டுக்கும் நடுவில் நடந்த ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு கொம்பை வெட்டி, அந்த கொம்பு தான் சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது. When you believe in the finished work of Jesus Christ, cross பார்த்துட்டினா நீ இழந்துட்டேன்னு நினைச்சதெல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் சிலுவையில மரித்ததே நீ இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்கலாம், இழந்த சுகத்தை திரும்ப கொடுக்கலாம். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். அவர் சாபமானதினால் நீங்கள் ஆசீர்வாதமாகிறீர்கள். அவர் பாவமானதினால் நீங்கள் நீதிமான்களாக்குகிறீர்கள். Cross brings back everything. That was a prophetic act. ஒரு கொம்பை பழைய ஏற்பாடு நிழலா இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிச்சயமா இருக்கிறது. ஆமென்.